ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரௌண்டிங்ஸ் திருவாரூர் மாவட்டம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க சரௌண்டிங்ஸில் இருக்க ஒரு அப்டேட் தான் இது. இன்றைக்கி நடக்க போகிற விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் அந்த சைடில் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இது எது ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபடி இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேம் ரிலேட்டடாக தான். ஸோ ஜூனியர் பாய்ஸ்க்கான சாம்பியன் போட்டி வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஒரு தேர்வு போட்டி தான் இன்றைக்கி நடக்க போகுது. எங்கன்னா வடுவூரில் விளையாட்டு அகாடமி உள் விளையாட்டு அரங்கம் இருக்கு இல்லையா, ஸ்டேடியம் ஒன்று இருக்குது. ஸோ வடுவூருங்கும் போது எனக்கு மறக்க முடியாத ஊர், நான் எங்கள் அம்மாச்சி ஊர் அதுதான். ஸோ ஸ்டேடியம்லாம் அடிக்கடி போயிருக்கோம் அந்த ஸ்டேடியம்க்குலாம். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்க போகுது. அதாவது எங்கே நடக்க போகிற சாம்பியன் போட்டின்னா தமிழ்நாடு மாநில 51வது இளையோர் ஆண்கள் ஜூனியர் பாய்ஸ் கபடி சாம்பியன் பட்ட போட்டி 7/11/2025 9/11/2025 நவம்பர் மாதம் நடக்க போகிற இந்த ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டரங்கில் நடைபெற உள்ளது. எங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க போச்சம்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் இந்த ஒரு இது சாம்பியனுக்கான போட்டி வந்து நடக்க போகுது. என்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 7/11/2025 9/11/2025 இதுக்கான ஒரு தேர்வு போட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வடூரில் இருக்க அந்த இண்டோர் ஸ்டேடியத்தில் வந்து நடக்க போகுது. அதுக்கு நீங்கள் நியர் ஒன்லி திருவாரூர் பசங்க மட்டும் தான் கலந்துக்க முடியும். இன்றைக்கி 9 மணிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க தேர்வு போட்டி. யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ 9 மணிக்கெலாம் வந்து வடூர் அந்த ஸ்டேடியத்துக்கு போகணும். ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுக்குள்ளே இருக்கணும். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 75 ஆர் பிலோ 75 அது கீழே இருக்கணும். அது கீழே இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இதை அலோகேட் பண்ணியிருக்காங்க யார் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க. இது யார் நமக்கு ஷேர் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க அம்மேச்சூர் கபடி கழக செயலாளர் ராஜராஜேந்திரன் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், 50 வயசு 20க்குள்ளே கிலோ வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 75 கிலோக்குள்ளே இருக்கணும். 75 பிலோ 75 இருக்கணும். இருந்து நீங்கள் திருவாரூர் மாவட்டமாக இருந்து கபடி நீங்கள் நல்லா விளையாடுவீங்க அப்படின்னா ஸோ இவங்களால் இன்றைக்கி 9 மணிக்குள்ளே கபடி வடூர் ஸ்டேடியத்துக்கு போக முடிஞ்சால் போங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து போகுது இன்றைக்கி 9 மணிக்குள்ளே. ஸோ அதுதான் இந்த வீடியோ வந்து நான் மார்னிங் உங்களுக்கு ரிசீவ் ஆகிற மாதிரி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ நம்ம ஊர் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கபடி ரொம்பவே வந்து நல்லா விளையாடுவாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் மார்னிங்காகவே இந்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நைட் நான் மிட்நைட்டில் தான் பார்த்தேன் இந்த ஒரு அப்டேட்டை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் உங்களுக்கு ரிசீவ் ஆகிற மாதிரி இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா யாரோ ஒருத்தராச்சும் அந்த ப்ராசஸில் செலக்ட் ஆகி இல்லை ப்ராசஸ்க்குள்ளே போனாலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ யாரோ ஒருத்தராவது பண்ண நடந்தால் கூட அது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹாப்பியாக இருக்கும். ஸோ தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளால் முடிஞ்சது இதை செய்வோம். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.